ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ் என்று பெயர். நல்லா பார்த்துக்கங்க. ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு என்ன பெயர்னு கேட்பாங்க? ரெட்ரோ வைரஸ். இஎன்ஐஏசி என்பதே முதலாவது கணினியாகும். அப்படின்னா எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டிகிரேட்டர் அண்டு கம்ப்யூட்டர். இது முதலாவது கணினியாகும். இது 1946ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவே பொது பயன்பாட்டிற்கான முதலாவது கணினியாகும். இதில் முக்கியம்னு பார்த்தா பொது பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட்ட முதலாவது கணினி எதுன்னு கேட்பாங்க? இஎன்ஐஏசி. மற்றும் இஎன்ஐஏசி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1946. சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி பொருட்கள் பெரோசிலிகேட் கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன. இது ஃபெரக்ஸ் கண்ணாடி என்று அழைக்கப்படும். இந்த கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது மிக மிக குறைவாகவே விரிவடைகின்றன. எனவே இவற்றில் விரிசல் ஏற்படுவதில்லை. இதில் முக்கியம்னு பார்த்தா ஃபெரக்ஸ் கண்ணாடி எதனால் உருவானதுன்னு கேட்டாங்கன்னா பெரோசிலிகேட் கண்ணாடியால் உருவானது. அதே மாதிரி எந்த கண்ணாடி விரிசல் ஏற்படுவதில்லை, மிக மிக குறைவாகவே விரிவடைகின்றனன்னு கேட்டாங்கன்னா ஃபெரக்ஸ் கண்ணாடி. நோய் என்பது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடல் செயலியல் நிகழ்வு ஆகும். கோளாறு என்பது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை. மறுபடியும் சொல்கிறேன், நோய் என்பது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடல் செயலியல் நிகழ்வு. அதே மாதிரி கோளாறு என்பது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை. ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் 1922ஆம் வருடத்தில் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலையானது 59 டிகிரி செல்சியஸ் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலைதான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது. அது தோராயமாக -89 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியம். உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை எங்கு கணக்கிடப்படுகிறதுனா அண்டார்டிக் கண்டத்தின் பகுதியில். அதே மாதிரி -89 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்பட்டுள்ளது. வெப்பநிலை நீரின் உறைநிலைக்கு குறைவாக இருக்கும் பொழுது எதிர்குறி உபயோகிக்கப்படுகிறது. நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ் என கணக்கிடப்படுகிறது. இது முக்கியம். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். அப்புறம் நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பனிக்கட்டியாக மாறுகிறது என்றால் -89 டிகிரி செல்சியஸ் என்பது எந்த அளவுக்கு குளிராக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நமது உடலில் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். இது முக்கியம். நமது உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். காற்றின் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும் பொழுது நமது உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது. இதுவும் முக்கியம்தான். வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும்போது நம் உடல் குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க.